ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மொபைல் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, உங்களோட மொபைலோட கீபோர்டு வந்து இந்த மாதிரி இருக்கா பேசிக்காக. ஸோ உங்களோட மொபைல் கீபோர்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீம் வந்து செட் பண்ணணுமா, இல்லை உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணுமா, அது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய மொபைல் பாருங்கள், என்னோடய கீபோர்ட் பாருங்கள், ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணணும், என்னோடய ஃபோட்டோ இல்லை நான் ஏதாவது தீம் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்தால் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் இம்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என் மொபைலில் என்னென்ன கீபோர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஸோ நான் இப்போ ஜிபோர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஜிபோர்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜிபோர்டோட செட்டிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு சில தீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு நியூவாக ஏதாவது ஆட் பண்ணணும், உங்கள் இமேஜை ஆட் பண்ணணும், இல்லைனா வேறு ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணணுன்னா மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி நான் ஒரு கொஞ்சம் பிரைட் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபுல்லாக கொடுத்துக்காம கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ்லாம் தெரியும். ஸோ நான் ஒரு 80 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் நல்லாவே தெரியுது. ஸோ டன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீபோர்ட் பார்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்டர் இல்லாமல் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் பார்டர் இல்லாமல் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் பார்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு கீழே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய கீபோர்டில் அந்த ஃபோட்டோ ஆட் ஆகிடுச்சான்னு போய் செக் பண்ணலாமா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கீபோர்டு வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஆட் பண்ணி கொஞ்சம் நான் பார்க்க நல்லா அழகாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேண்டும்னா நான் சொன்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பி வாய்ஸ் ஓவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி மேலும் சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கீழே எங்கள் டெலகிராம் சேனலும் ஷேர் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் ஆட் ஆகி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.